ஏன் இப்படியெல்லாம் வேகமாக நடக்குது? ஏன்னா தாவேக்காக்கு அந்த 5 எம்எல்ஏ வேணும். இதுக்கு தானே கஷ்டப்பட்டு நாங்கள் குதிரை பேர அரசியல்லாம் பண்ணி அதிமுக இருக்கவங்களெல்லாம் ராஜினாமா பண்ண வச்சு எல்லாம் பண்ணோம். சொல்லலாம் எல்லாம் அவங்கள தானா பண்ணிக்கினாங்க எல்லாம். இப்போ ஐயா ராகவாளர் தானாவா அரசியலுக்கு வராருன்னு எடுத்துக்கலாம். தானா வரவர்னா எப்போ வந்திருக்கலாம்ல. ஒரே ஒரு சின்ன ஒரு கண்ணை மூடி இந்த டைம் மிஷின்ல சொல்லுவாங்க, பின்னாடி போய் பார்க்கணும் இல்லை முன்னாடி போய் பார்க்கணும். கண்ணை மூடி இன்னைக்கு தேர்தல் ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆசையே வந்திருக்காது நிறைய பேர். ஜெயலலிதாவும் சரி, எம்ஜிஆர் அவர்களும் சரி, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்கள நடிகைன்னு நினைக்கிறாங்க. அவங்க அரசியல்வாதிகள். வெறும் நடிப்பு அப்படின்றதை தாண்டி அரசியல் பயிற்சி அது இருந்து அந்த பொசிஷனில் வந்தாங்க. விஜய் சார் இப்போ சிஎம் ஆனதுனால நிறைய பேருக்கு அந்த ஒரு ஆஸ்பிரேஷன் வந்துருக்கு. அது நம்ம ஜனநாயகத்தில் அது இது. இப்போ எனக்கு ஒரு பத்திரிகாரனா என்ன பிரச்சனை இல்லை, என்ன ஒரு பிரச்சனை கிடையாது. என்ன ஒரு இதுனா ஒரு அது யோசனை சொல்றதா இல்லை ஒரு சர்ப்ரைஸ் ஷாக்கிங்னா, போற போக்கு பார்த்தா நடிக்கிறவங்கலாம் அரசியலுக்கு வராங்க, அரசியல்வாதிகள்லாம் நடிக்க போயிட்டாங்கன்னா ஓகே நமக்கு வைப்பு வரல, டான்ஸ் வரல, சாங் வரல, அதனால நம்ம போய் ஸ்கில் செட் ஆகி போச்சு நீ நடிப்பு. அப்போ இவங்க அரசியல்வாதிகள்லாம் நெய்னா நான் போய் ஒரு 2 படம் நடிச்சுட்டு வரேன், அப்போதான் நானும் ஒரு அரசியலில் நல்லா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. இனிமேல் அரசியல்வாதிகள் மகன் இல்லை மூத்த அரசியல்வாதிகள்லாம் நடிக்க போனாங்கன்னா சினிமா தேட்டருக்கு போய் படம் பார்க்குறவங்களோட நிலைமை யோசிச்சுப்பாங்க. அதாவது படம் பார்க்குற தன்மையினால அரசியல் பாழா போதும், அது வேற விஷயம். அரசியல்வாதிகள்லாம் தேட்டருக்கு வர வச்சாங்கன்னா என்ன ஆகுன்ற மாதிரி. பட் நான் லாரன்ஸ்